ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிற ஒரு புதிய வழியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வீட்டிலேருந்தே ஒரு சின்ன ஒரு இன்கம், அதாவது ஒரு போதிய ஒரு சைடு இன்கம் வரணும் அப்படின்டா இந்த தொழில் முறையை ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கும். இப்போ இன் ஃப்யூச்சரில் வளர்ந்துக்கிட்டு இருக்க தொழிலும் கூட. இப்போ என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரியும். இது என்னென்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு. அதாவது பெரிய லெவலில் இல்லை, வீட்டில் வைத்து ஒரு சின்ன முறை, உங்கள் வீட்டுக்கு பின்புறத்தில் ஒரு சின்ன இடம் இருந்தாலோ, இல்லை ரொம்ப சிட்டியில் இருக்கீங்கன்னா மொட்டை மாடியில் ஒரு சின்ன பந்தல் அமைத்து அதில் நாட்டுக்கோழி வளர்க்கலாம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனு. கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்று கோழி வளர்க்கக்கூடிய ஆர்வமாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாட்டுக்கோழி எப்படி வளர்க்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் லெவலாக ஒரு வீட்டுக்கு பின்புறத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 4 கோழி ஒரு சேவல் அப்படிங்கிற விகிதத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழிகளை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் விடணும். இதற்கு தேவையான தீவன முறைன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உங்களுக்கு கிடைக்கிற கழிவான ஒரு வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் மீன் கழிவுகள் மற்றும் அந்த சாப்பாடு, மீதமுள்ள சாப்பாடு, இதுகளை போட்டே நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோ பண்ணலாம். அதுபோக அடிஷ்னலாக நீங்கள் இன்னும் கமர்ஷியல் முறையில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தானியங்களை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டு பர்பஸ், அதாவது வீட்டு பர்பஸ் உங்களை சுற்றி உள்ள வீடுகளில் நீங்கள் முட்டை வியாபாரமோ, இல்லை நீங்கள் இதை குஞ்சு வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போய் விற்க போகிறீங்கன்னா, ஓரளவு உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய மீதமான தானியங்கள் மற்றும் அதுக்கு சாப்பாடு, தேவையான சாப்பாடுகளை நீங்கள் கொடுத்தாலே அதை க்ரோ பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் இது தீவனங்களும் எடுத்துக்கிறேன். அதுபோக நீங்கள் வெளிமேய்ச்சலையும் விடலாம். உங்களை சுற்றி உள்ள இடங்களில் வெளிமேய்ச்சல் விட்டால் அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுகளை அது தேடி எடுத்துக்கிறோம். அந்த முறையில் தான் இதை நம்ம வளர்க்க போகிறோம். அப்படிங்கிறத எப்படிலாம் நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணலாங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ 4 கோழி நீங்கள் வாங்குறீங்க, ஒரு சேவல் வாங்குறீங்க, வாங்கி வீட்டுக்கு பின்புறத்தில் விட்டு வளர்க்குறீங்க. அது மேய்ச்சல் முறையில் தீவனம் எடுத்துக்கிறது நீங்களும் கொடுக்குறீங்க. அப்படிங்கிற தீவன செலவு உங்களுக்கு மினிமமாக தான் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெவலில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அது இடக்கூடிய முட்டைகளை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். எப்படி ஸ்டோர் பண்ணலாம்டா, இப்போ 4 கோழி இருக்குன்னா 4 கோழி உங்களுக்கு ரொட்டேஷனில் விடாது, ஒரு 3 கோழி விடும், முட்டை விடும். அப்புறம் அந்த ஒரு கோழி ரெஸ்ட்டில் இருக்கும்போது மற்ற 2 கோழிகள் விடும். அப்படி மாறி மாறி ரொட்டேஷனலாக வரும். ரொட்டேஷனலாக வருதுன்னா அந்த முட்டைகளை எப்படி சேகரிக்கணும்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஆவரேஜாக பார்த்தா ஒரு 3 முட்டை எடுக்கலாம் டெய்லி. இப்போ 10 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு, உங்களுக்கு 30 முட்டை ஆச்சு. அப்படிங்கல அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் நீங்கள் கீழே மேலே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கீழே கூலிங் டெம்பரேச்சர் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த எக்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் பியூர் ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் வாங்கணும். அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா அது முட்டை விடும் காலம் முடிந்தவுடன், அதாவது அது மினிமம் ஒரு 18லேருந்து அதிகபட்சமாக ஒரு 25-26 முட்டை வரை விட வாய்ப்பு இருக்குது. அந்த முட்டைகளை நீங்கள் விட்டு முடித்ததுக்கப்புறம் அது அடை உட்கார ஸ்டார்ட் ஆகும். அதாவது நாட்டுக்கோழிக்கு இயல்பு என்னென்னா, முட்டை விட்ட முடிஞ்சதுக்கு அப்புறமே அது அடை உட்கார்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அடை எதுக்கு உட்காருதுன்னா, அதோட முட்டைகளை இன்குபேட் பண்ணி அதிலேருந்து குஞ்சுகள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃப்ரிட்ஜில் நீங்கள் அந்த எடுத்து வச்ச முட்டையை நீங்கள் அடை வைக்கிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி வெளியே எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த முட்டைகள் எல்லாம் ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அதற்கு தேவையான அடை வைப்பதற்கான செட்டப் உருவாக்கணும். அது எப்படி செட்டப் உருவாக்கலாம்னா, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெசல், அதாவது எப்படின்னா ஒரு கூடைனா பனை ஓலையில் பின்னிருப்பாங்க, அந்த மாதிரி கூடையிலையோ, அல்லது நீங்கள் கூண்டு முறையில் வைக்கிறீங்கன்னா கூண்டில் நீங்கள் மணல் போட்டு அதில் முட்டைகளை அடுக்கி வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, அது அந்த கோழியானது அதோட இயல்பு என்னென்னா, முட்டை எங்கே வச்சிங்களோ அதை தேடி போய் அதை உட்காந்துக்கிறோம். அதுதான் அதோட இயல்பு. இது கண்டினியூஸாக 18 நாட்கள் அடகாக இருக்கும் கோழி. 18லேருந்து ஒரு 21 நாள்னு வைங்க. அதுக்கிடையிலேயே உங்களுக்கு குஞ்சுகள் பொரித்து வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதுக்கு தேவையான தீனி தண்ணிகளை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குஞ்சானது பொரித்து வெளியே கொண்டு வந்துடும். கண்டிப்பாக அதுவே குஞ்சை கைட் பண்ணி வளர்த்துரும். அதுதான் நாட்டுக்கோழியோட பண்பே.
இப்போ இதில் எப்படி நம்ம தொழில் முறையில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் 4 கோழிலேருந்து முட்டை எடுக்கிறீங்க. ஒரு மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக உங்களுக்கு வந்து ஒரு 40 முட்டையிலேருந்து 60 முட்டை வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இப்போ 40 முட்டையிலேருந்து 60 முட்டை கரெக்டாக நீங்கள் வந்து அதை முட்டைகளை மெயின்டைன் பண்ணி எடுத்து வைத்து கூலிங் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அடை வைத்தீங்கன்னா அது மேக்ஸிமம் 80லேருந்து 90% பொரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 100 முட்டை வைக்கிறீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 80 முட்டை குஞ்சுகளாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த முட்டையோட டெம்பரேச்சரை நல்லா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட குஞ்சு பொரிப்பு திறன் வந்து அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே. இப்போ மினிமமாக நீங்கள் வந்து ஃபுட்டு காஸ்ட்டு மற்ற காஸ்ட்லாம் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் வராது. இப்போ தேவைன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு, அதோட கறிகள் மற்றும் அதோட கோழியோட தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் வந்து பண்ணைக்கோழி, கிராஸ் கோழி தான் அதிகமாக இருக்குது. அதனால் நாட்டுக்கோழி, பியூர் நாட்டுக்கோழி நீங்கள் உங்கள் சுற்று வட்டாரத்தில் யார் வளர்க்குறாங்கன்னு நீங்களே தேடி போய் வாங்கலாம். இல்லை சந்தைகள்லேயும் வாங்கலாம். சந்தைகளில் எப்படி வாங்கணும்னா அதை பார்க்கணும். இல்லை உங்களுக்கு நாட்டுக்கோழியை பற்றி அனுபவம் இல்லைன்னா அது தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் நல்ல பியூரான நாட்டுக்கோழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கலாம். நாட்டுக்கோழி 2 வகை இருக்குது, சிறுவிடை இருக்குது, பெருவிடை இருக்குது. இப்போ வந்து நான் சொல்கிற இந்த மெத்தேடு வந்து சிறுவிடைக்கு வந்து நல்லா சூட்டபிள் ஆகும். ஏன்னா சிறுவிடை வந்து அதிக எண்ணிக்கையில் முட்டையை விடும். உங்களுக்கு வந்து இனப்பெருக்கம் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு அதிகமான கோழிகளாக உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் சிறுவிடையை தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லது. உங்கள் ஏரியாவில் என்ன மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதை தேர்ந்தெடுங்க கண்டிப்பாக. இப்போ இது நாட்டுக்கோழி வியாபாரத்தை வந்து 2 முறைகள் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று வந்து முட்டை தேவைக்காக வந்து முட்டைகளாக நீங்கள் கொடுக்கலாம். முட்டை தேவைக்குன்னு நீங்கள் கொடுக்கணுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து முட்டை விடக்கூடிய ரகங்களாக சூஸ் பண்ணலாம். அதாவது நாட்டுக்கோழிலே வந்து பியூர் நாட்டுக்கோழினா அது வந்து நீங்கள் வந்து ப்ரீடிங் பர்பஸ்னால் நீங்கள் வந்து குஞ்சுகளாக உற்பத்தி செஞ்சு விற்கிறீங்கன்னா, இல்லை கறிகளானா உங்களுக்கு வந்து அதை வளர்த்து பெரிதாக்கி உண்மையாக பியூர் நாட்டுக்கோழி அப்படின்னு விற்க போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பியூர் நாட்டுக்கோழி சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் முட்டை பர்பஸ்க்காக தான் நாட்டுக்கோழி முட்டையை வந்து நான் விற்பனை பண்ணணும் அப்படின்னா சோனாலி இன நாட்டுக்கோழி இருக்குது. அதுவுமே நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழிலே ஹைப்ரிடு, அதாவது முட்டைக்காக உருவாக்கப்பட்ட சோனாலி இன நாட்டுக்கோழி. அந்த கோழிகளையும் நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய குஞ்சுகளாக கிடைக்குது. அதை வந்து நீங்கள் வாங்கி செம்பழுப்பு கலரில் அந்த மாதிரி நாட்டுக்கோழி இதிலையே உங்களுக்கு அந்த கலர் வரும், ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோழியில் வந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 280லேருந்து 260லேருந்து 80 வரை முட்டை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் முட்டை தேவைக்காக வளர்க்கலாம். இது நம்ம சொல்கிற ஐடியா அப்படின்னா குஞ்சுகளாக உற்பத்தி செஞ்சு விற்கலாம், இல்லை வெடக்கோழிகளாக ப்ரொடியூஸ் பண்ணி விற்கலாம். அந்த மெத்தடை தான் பார்க்குறோம். இதில் தான் அதிகமான ப்ராஃபிட் இருக்குது. அதுதான் இதை வந்து சொல்கிறோம். இது எப்படின்னா நீங்கள் 1 மந்த்து குஞ்சாக வளர்த்து விற்கலாம், அதுபோக 3 மந்த்தாக விற்கலாம். அதுபோக நீங்கள் ஒரு வெடக்கோழி சைஸு வளர்த்து, இது வெடக்கோழிகளும் சந்தையில் இதுக்கு வந்து அதிகமான வரவேற்பு இருக்கும். உங்களோட கோழி ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப வந்து பியூரிட்டியாகவும் இருந்துச்சுன்னா மக்கள் அதை பார்த்தோன்னே வாங்குவாங்க. இதை எப்படி கொண்டு வரதுன்னா ஒரிஜினல் ப்ரீடை தேர்வு செய்யணும். இன்னொன்று வந்து அதற்கு தேவையான உங்களுக்கு ஃபீடு, அதாவது அதுக்கு தேவையான ஃபுட்டு எப்படி கொடுக்கலாம்ங்கிறத நீங்கள் வீட்டு முறையிலையும் கொடுக்கலாம். அதுபோக மேய்ச்சல் முறையிலையும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ஷைனிங்னஸ் இன்னும் அதிகமாகும். அதுதான் அந்த உங்கள் வியாபாரத்தோட ஒரு ட்ரிக்ஸாகவே இருக்கும். அதை பார்த்து அந்த கோழியை பார்த்தோன்னே அந்த ஷைனிங்னஸ் இருந்தாலே வியாபாரியாக இருந்தாலும் சரி, அதுபோக கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வந்து வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதை பார்த்தோன்னே வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி மெத்தட் தான். இப்போ கணக்கு தெரியும், இது என்னெல்லாம் லாபம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு கொஞ்சம் டைரெக்டாக முட்டையை வச்சிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 பியூர் நாட்டுக்கோழியோட முட்டை அந்த ரேட்டுக்கு போகுது. ஸோ நீங்கள் அதையே 18 நாட்கள் அடகாக்க வச்சு குஞ்சாக எடுத்து 1 மந்த்து நீங்கள் அதுக்கு வந்து ஃபீட் பண்ணி விற்கிறீங்க. அப்படிங்கையில் தீவன காஸ்ட்டுன்னு பார்த்தா நாட்டுக்கோழி உங்களுக்கு சீக்கிரம் க்ரோத் ஆகணும்னா இப்போ தீவன கடைகளில் ப்ரீ ஸ்டார்டர்னு ஒரு தீவனம் இருக்குது, எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. அந்த ப்ரீ ஸ்டார்டருங்கிறத வாங்கி 1 மந்த்து மட்டும் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோத்து ஸ்பீடாக இருக்கும். குஞ்சுகள் இப்போ நீங்கள் வந்து 50 குஞ்சு விட்றீங்கன்னா 50 குஞ்சு ஒரே மட்டத்துக்கு வளரும். அதை கொடுத்துட்றீங்க. கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த 1 மந்த்து கோழியோட இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பியூர் நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா 200லேருந்து 250 வரை விற்கிறாங்க ஒரு குஞ்சோட ரேட்டு. நான் சொல்கிறது இதற்கு நீங்கள் சோசியல் மீடியாக்களையும் விளம்பரம் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வெளி சந்தைகள்லையும் கொடுக்கலாம். இதில் 2 முறை இருக்குது. ஸோ
ஒரு ஆவரேஜாக 200 போட்டிங்கனாலும் ஒரு மந்த்துக்கு நீங்கள் வந்து ஒரு 40 டு 50 குஞ்சு உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8000லேருந்து 10,000 வரை நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து இதை ரொட்டேஷனலாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபீட் காஸ்ட்னால் உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு என்ன ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ஆகும். நீங்கள் குஞ்சுகளோட எண்ணிக்கை அதிகரிக்க உங்களுக்கு லாபம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து பெரிய மெனக்கெடல் வந்து இது தேவை கிடையாது. நீங்கள் காலையில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவர் பார்க்க போகிறீங்க, ஈவினிங் ஒரு 1 ஹவர் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி அதுவே உங்களுக்கு வந்து ஃபீல்டு நீங்கள் மேய்ச்சல் முறையில் போகும்போது அது ஃபுட் எடுத்துக்கிறோம். நீங்கள் காலைல 1 ஹவர் அதை மெயின்டைன் பண்ண போகிறீங்க, சாயங்காலம் ஒரு 1 ஹவர் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி மெத்தட் தான். அதாவது சைட் பிஸ்னஸ், வீட்டிலேருந்தே ஒரு சைடு இன்கம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சூப்பரான தொழிலும் கூட. அப்புறம் நீங்கள் இந்த நாட்டுக்கோழியை பற்றின உங்களுக்கு புரிதலே இல்லை, ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் குறிப்பிட்ட இடங்களில் நாட்டுக்கோழி பற்றின பயிற்சி கொடுப்பாங்க, அங்கே போய் கலந்துக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் இன்றைக்கி யூடியூப்லேயே நிறைய வீடியோ இருக்குது. இப்போ 4 கோழியிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே கற்றுக்கலாம். எடுத்தவுடனே அதிகமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது கோழி எப்போயுமே நோய்களில் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை வந்து வேக்சின் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது 7வது நாள் ஒரு சொட்டு மருந்து லாசோட்டா, இன்னொன்று 14வது நாள் ஐபிடி, அந்த மாதிரி ஒவ்வொரு வேக்சின்ஸாக 21 நாள் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வேக்சின்ஸாக நீங்கள் குஞ்சுகளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். நோய்கள்லேருந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கமர்ஷியல் முறையில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் நாட்டுக்கோழி மெத்தடுக்கு வந்து சிறந்த முறை. அதுபோக வியாபார நோக்கத்தோடு நீங்கள் பண்ணும்போது இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக முன்கூட்டியே உங்களுக்கு நோய்களை கட்டுப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நோய் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த கோழியுமே காப்பாற்ற முடியாது, ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும், இன்னும் பெரிய லாஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் மெடிசனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதோடய க்ரோத் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வருமானமும் அதிகமாக இருக்குது. இதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை. ஒரு 2000லேருந்து 2500 வரை நீங்கள் ஃபஸ்ட்டு கோழிகளை வாங்குறீங்க தாய்க்கோழியாக. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுற காஸ்ட் தான், வேறு ஒன்றுமே பெரிய காஸ்ட்டு கிடையாது. இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அதில் நீங்கள் கண்காணிக்கணும்னு கிடையாது. அது காலைல 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் தான். பார்ட் டைமை யார் வேண்டாலும் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தொழில் கூட. இது போன்ற தகவலுக்கு நம்ம பையிங் ட்ரூ சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய நம்ம வீட்டிலேருந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை நம்ம தேடி கொண்டு வந்து கொடுக்குறோம். இது நாட்டுக்கோழி முறைன்னு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை கொடுக்குறோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்து பண்ணலாம். இது வந்து நீங்கள் இதை பற்றின தேடுதல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான உங்களுக்கு வந்து ஐடியாக்கள் கிடைக்கும். அதன் மூலியமாக நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி விற்கலாம் அப்படிங்கிறத ஒரு இதாக நீங்கள் வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கலாம். அதுபோக வேறு என்னெல்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ எங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க. நம்ம ஃபார்மிங் சம்மந்தமாகவும் சரி, நம்ம வந்து ஃபீல்டு ரிலேட்டடாக, அதாவது மார்க்கெட்டிங் சம்மந்தமாகவும் சரி, மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட் விற்றா எப்படியெல்லாம் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாகவும் சரி, எல்லாமே வந்து முழு விளக்கத்தோட தெளிவான வீடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறிய முதலீட்டில் அதிக லாபம் பெறுற மாதிரி தொழில்களை நாங்கள் எடுத்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இது போன்று சின்ன முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய தொழில் சம்மந்தமாக நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் கரெக்டான சேனல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருந்தபடியே தொழில்கள் பண்ணுறது மற்றும் படித்து கொண்டு இருக்கும் இளைஞர்கள் எப்படி சைடு இன்கம் எடுக்கிறது அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம வீடியோக்கள் போடுறோம். எப்படின்னா வீட்டில் இல்லத்தரசி எல்லாருக்கவங்களுக்கு வந்து வருமான வாய்ப்புகள், அவங்க வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறதும் சிரமம். ஸோ வீட்டு முறைகளில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் சைடில் ஒரு இன்கம் எடுக்கிற மாதிரி ஒரு ரிசோர்ஸஸை நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்று உங்களுக்கு யாருக்காவது தேடிக்கிட்டு இருக்கலாம் வேலைவாய்ப்பு, இல்லை ஒரு சுயத்தொழில். எப்படி உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புக்கு போகிறத விட சுயத்தொழில்னால் உங்களுக்கு வந்து ஒரு என்ன வேணாலும் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் உங்கள் தொழிலை மாற்றிக்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு
ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற புதிய அடுத்தடுத்து என்ன வீடியோக்கள் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ சம்மந்தமான தகவல்களை சேகரித்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை ரெடி பண்ணி கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.